நண்பர்களுக்கு இந்த குறிக்கோசரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு டாபிக் வந்து திருவிசை நல்லூர் நடத்து கார்த்திகை அமாவாசைக்கு இந்த உற்சவத்துக்கு இப்போதும் போதும் இந்த வருஷமும் எங்கே வந்தாரா அப்படின்னு பெரிய வேலைக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் பிரதேசத்துல ஐப்பசி பெருமழை வந்து ஏமாத்திருத்து பொய்திருத்து ஏவே இல்லை. சுத்தமா மேட்டூர் ஜலமும் வரல, கவையில சுத்தமா வரத்தில்ல. ஸ்ரீ ஐயாவாள் மடத்துக்கு பின்பக்கம் கங்கை ஆர்ப்பரிக்கும் ஒரு கிணறு கூட வறண்டு போயிருந்தது. ஸ்ரீ ஐயாவாள் மடத்தினுடைய கார்த்திகை அமாவாசை இன்னைக்கு அந்த உற்சவம் அந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு பயமா இருந்துச்சு. உற்சவ பத்திரிகை எடுத்துட்டு கொண்டு போய் மகாபரிவாட்ட வந்து சன்னதியில வந்து சமர்ப்பிச்சோம். மெதுவா உங்களுக்கு பிரச்சனைலாம் பத்தி சொன்னோம். அப்படியே சில நிமிஷங்கள் அப்படி போயிடுது. பெரியவா கொஞ்சம் மௌனமா இருந்துட்டு செய்யால அங்கிருந்த மடத்த அன்பரை கூப்பிட்டு அழைச்சு ஒரு பெரிய செப்பு குளத்துல கங்காஜலத்தை நிரப்பினோட சொன்னார். அங்க கங்காஜலம் நிரப்பதை பற்றி யாருக்கும் எதுக்கு முன்னாடி தெரியாது இருக்கும். அந்த அன்பரும் கொண்டு போய் கங்காஜலம் நிரம்பி ஒரு பெரிய செப்பு குளத்தை தூக்கிட்டு வந்து பெரியவருடைய திரும்ப நடி வச்சா கொண்டு வச்சார். பெரியவங்கள்ட்ட வந்து இந்த குளத்துல கங்காஜலத்தை ஜாக்கிரதையா திருவிசை நல்ல கொண்டு போய் அங்க வச்சிருக்கோம். மழவாராட்டி ஸ்ரீ ஐயாவாள் மடத்துல இருக்கிற அந்த கங்கை ஆர்ப்பணை கிணத்துல வந்து கார்த்திகை அமாவாசைக்கு முன்னாடி கொண்டு போய் இந்த கங்காஜலத்தை சேர்த்துடுங்கோ அப்படின்னு அவையங்காட்டி ஒரு பிரசாதம் அனுப்பிச்சு கொடுத்து அனுப்பி வச்சா. திருவிசை நல்லூருக்கு திரும்பி வேணும். பெரியவாளுடைய வாக்கு என்னைக்கு ஒழிக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் அப்போ வந்து வறட்சியான காலநிலை வந்து எங்களுக்கு கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுத்தது. அது அப்படியே சஞ்சலத்தையே இருந்தோம். உற்சவத்துக்கு 2 நாள் முன்னாடி இருக்கிற நிலைமையிலையும் மழை பெய்யவே இல்லை. காவையில பிரபாவமும் இல்லை. வயல்வெளியெல்லாம் காஞ்சி விழிச்சு போயிருந்தது. ஐயாவாள் மடத்துக்கு அந்த கிணறும் சுத்தமா காஞ்சி போயிருந்தது. ஸோ கமிட்டி மீட்டிங் போட்டோம். என்ன செய்யுது உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். எல்லாரும் ஒரு மித்த முடிவு பண்ணோம். சிபி அவளுடைய உத்தரவுப்படி இந்த அது பிரகாரம் அந்த செப்பு குளத்துல இருந்து கங்கா ஜலத்தை வந்து கிணத்துல ஊத்திடுவோம். அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாரும் அப்படி போட்டு வச்சுக்கலாம் பல வழி அப்படின்னு தீர்மானிச்சு அதன்படியே கங்கா ஜலத்தை வந்து அந்த கிணத்துல கொண்டு போய் சேர்த்துட்டோம். அடுத்தது நடந்ததுதான் அதிசயம். கார்த்திகை அமாவாசை தினத்தன்னைக்கு ஐயாவாள் அவருடைய சோத்திரத்தை கேட்ட உடனே அங்கேயே வந்து அவருடைய இல்லத்தினுடைய பின்பற்கிற அந்த கிணத்துல இருந்து அவர் பிடிச்சு இப்படி பெருகி உடம்பும் காணப்படி அப்படி பெருகி இப்படி நடந்தது. ஆச்சரியம் பெரிய பயங்கரமா ஹிஸ்டரி, பெரிய ஹிஸ்டரி. அதை வந்து மீண்டும் காட்டும்படியாக கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு முதல் நாள் வந்து சிற்பக்கூடத்துல இருந்து பெரிய அனுகிரகத்து வண்டி கிணத்துல சேர்த்த சில மணி நேரத்திலேயே அழைச்சது பாருங்க ஒரு மழை விட்டியா விடாம பெய்ஞ்சது. ஒரே வெள்ளத்துல ஆயிரத்தி மழை. ஐயாவுடைய அந்த கங்கை உரைச்சது போல மடத்துல இருந்து கிணத்துல செலவு போய்கிட்டே இருந்தது. அமாவாசை இன்னைக்கு விடிய காலத்தால கிணறு அப்படியே கைப்பிடி அளவுக்கு ஜலம் வந்து வழிதோடித்தை பார்த்து அப்படியே பார்த்து எல்லாரும் அதிர்ஷ்டம் ஆச்சரியமா இருந்து எல்லாருக்கும். அதே விதமா காதலையும் கால் வைக்கூடிய முடிய அளவுக்கு பிரபாவம் பயங்கரமா இருந்தது. பக்த ஜனங்கள் வந்து இன்னைக்கு மடத்துல இருந்து கிணத்துல ஸ்நானம் பண்ணி வழிபட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி தீவான தரிசிக்கிறதுக்கு போயிருந்தோம். திருவிழா மடத்த ஆட்டில் வந்து தெரிஞ்சது. சன்னிதானத்துல இருந்து தெரிவிக்கப்பட்ட வடாவது காட்டினேன். ஸ்பெயிலோட திருவேசனோட மடத்தை
அதிகமா உற்சவத்துக்கு எப்போதும் போல இந்த வருஷம் கங்கை வந்தால அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டத எங்களால என்னைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு முடிச்சார் ஆச்சு. பெரியவா சரணம், திருவடிக்கே சரணம், பெரியவா சரணம்.